இந்த உலகத்தில் முதலாக தோன்றியவள் உண்மைதானம்மா. ஓம் பராசக்தி. ஓம் பராசக்தி என்னுடைய முதல் நாமதேயம் ஆகட்டும் தாயே. இரண்டாவது நாமதேயம் என்ன தெரியுமா? சொன்னா தெரியும்மா. நேர்த்தக்கு மகளாக வந்து தாக்கிடுதா தெரிகிடுதாம் தாக்கிடு தெரிகிடு ரத்தம் தெரிகிடு தாக்கிடு தெரிகிடு ரத்தம் தெரிகிடமா. இரண்டாவது நாமதேயம் அருமை. மூன்றாவது நாமதேயம் என்ன தெரியுமா? பர்வதராஜன் பெற்ற தாதை 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 தெய்தம் தாதை தெய்தம் தாதை தெய்தம் தாதை தெய்தம். பரமேசனை மணந்தேன் பரமேசனை மணந்தேன் பரமேசனை மணந்தேன் பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்த பார்வதி பார்வதி என்ற நாமதேயத்தோடு சீர சிறப்போடு பர்வத குலத்திற்கே பெருமை சேர்க்க எடுத்த அவதாரம் பார்வதி அவதாரம். நான்காவது அவதாரம் என்ன தெரியுமா? சீதம்பரத்தில் தாக்கிடுதாம் தெரிகிடுதாம் தாக்கிடு தெரிகிடு ரத்தம் தெரிகிடு தாக்கிடு தெரிகிடு ரத்தம் தெரிகிடம். எனக்கு சிவகாமி என்று திரு நடராஜர் அவருடைய துணையாக சிவகாமி அப்படி என்ற ஒரு அவதாரத்துடைய பெருமை சிவத்தில்லை சிவகாமி அம்மா. ஆமா, இப்படி என்னுடைய அவதாரங்கள் எத்தனையோ சொன்னாலும் ஒன்று சமயம் 16 எத்தனை அவதாரம் எத்தனை பெயர்கள் எனக்கு உண்மைதான். என் பெயர்களை நான் சொல்லிக் கொண்டிருந்தால் ஐயா நேரம் போக தெரியாது. தாயே சுவாமி எனக்காக காத்திருப்பார். புறப்பட போகலாம். நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய. வந்துவிட்டேன். உமா பார்வதாவை பார்வதா என்று குரல் கொடுத்தால் மறை குரல் கொடுப்பார். இன்னும் குரல் கொடுக்கவில்லை. சரி, சற்று நேரம் அவளுக்காக காத்து கொண்டிருப்போம். கங்கை அணிந்தவாம் கண்டோர் தொழும் விலாசா சதங்கையாடும் பாத வினோதா லிங்கேஸ்வரா நின்றாள் துணை நீதான். அம்பல நடராஜா எளிமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா
வளம் பொங்கவாம் இல்லை அம்பள நடராஜா எளிமைநாதனே பரமேசா எளிமையகள வரும் வளம் பொங்கவா இல்லை அம்பள நடராஜா எளிமைநாதனே பரமேசா துதிப்பாடும் எளிமைநாதனே பரமேசா சம்போ ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சிவாய நம. உங்கள் பொறுப்பான போற்றி செந்தாமரை கமலங்களுக்கு மல்லி முல்லை இரவாசி கோங்கு பாரஜலம் என்று சொல்லக்கூடிய அனைத்து மலர்களையும் பறித்து ஆரமாக தொழுத்து உங்கள் எதிர்பாகத்தை பெற்று உமா பார்வதா சிறந்தாண்டு வணக்கம் என்னை வாட்டுங்கள். ஏன் இதயம் கடந்தவளே, ஏன் இடபாகம் அமர்ந்தவளே, பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்து வந்தவனே, இந்த உலகம் உள்ளவரை உடைய புகழாகப்பட்டது ஓங்கி வளரணும் என்று என் மனதார வாழ்த்துகிறேன். ஆமா பார்வதா, அன்று மலர்ந்த செந்தமரை பறிக்கூடி முகமாகப்பட்டது இன்று வா நீ வதங்கி சோகத்துடன் காட்சியளிக்கிறது. அதற்கு என்ன காரணம்? இறைவா, என் மனதில் சந்தேகம் இருக்கிறது ஆண்டவா. பார்வதா, மண்ணிலே தோன்றி மண்ணிலே வாழ்ந்து மண்ணிலே மரணிக்கக்கூடிய பாமர பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த பரமன் இதெல்லாம் இருக்கக்கூடிய உமா பார்வதா நீயாக இருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்துவிட்டால் மனதிலே கடுகளவு சந்தேகம் தோன்றக்கூடாது. அப்படி சந்தேகம் என்று மனதிலே தோன்றிவிட்டால் இல்லத்தின் சந்தோஷமே துறந்துவிடும். பார்வதா, உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தை என்னிடத்தில் கூறினால் அதற்கான விடையை பரமன் நான் அளிக்கிறேன். சந்தேகம் என்ன தெரியுமா? என்ன சந்தேகம்? தாங்கள் யார்? மும்மூர்த்திக்கெல்லாம் முதல் மூர்த்தி. உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் மேற்கொண்ட தொழில் என்ன? அனைத்து ஜீவ வேதரசலுக்கு பரியளிக்கும் தொழில். நீங்கள் பரியளிக்கும் தொழில் தான் எனக்கு சந்தேகம். நான் பரியளிக்கக்கூடிய தொழில் உனக்கு சந்தேகமா? நீ கூறு வார்த்தை எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே. இன்றைய தினம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பாமர மக்களுக்கும் சரிவர படிந்து விட்டீர்களா? பார்வதா, நீ கேட்கும் கேள்வி விசித்திரமான கேள்வி. அனைத்து ஜீவ வேதரசலுக்கு பணியாளர் பிறகுதான் உன்னை சந்திக்கும் விடுமுறைக்காக உன்னை தேடி நாடி வெகு விரைவாக விரைந்த நாள் ஓடி வந்து இன்றைய தினத்தார்கள் ஒரு ஜீவனுக்கு பணியளிக்கவில்லை என்று பார்வதா நான் கூறுகிறேன். பார்வதா, கல்லுக்குள்ளிருக்கும் தேர் முதல் கருவிலே வளரக்கூடிய சிசுவரை அனைத்து ஜீவ வேதரசலுக்கு பணியாளவன் இந்த பரமனாகும். பணியளிக்கவில்லை என்று பார்வதா நான் இருக்கிறேன். எதை சாட்சியாக வைத்து உரைக்கிறாய்? சாரிதம் இல்லாத சங்கீதமும் சாட்சி இல்லாத வழக்கும் சபைக்கு இடையாகாது. சக்தியானவள் ஆதரவு இல்லாமல் உங்களுக்கு நான் வார்த்தையாட மாட்டேன். என் சிறிய
தங்க பேழை இருக்கிறது. அந்த பேழைக்குள் ஒரு ஜீவனை நானே பிடித்து அடைத்து வைத்திருக்கிறேன். அதற்குள் இருக்கும் ஜீவனுக்கு இன்றைய தினம் படியெடுக்கவில்லை என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். அறுபதா விதிய வெல்ல விண்ணவரால முடியாது என்று உரைப்பார்கள். நீ என்ன விதிவிலக்காது? ஒரு சிறிய தங்கை பேழைக்குள் ஒரு சிறிய ஜீவனை அழைத்து வைத்திருக்கிறாய். அந்த ஜீவனுக்கு நான் படியளந்தேனா அழைக்கவில்லையா என்றுதான் உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகம். அந்த தங்கை பேழை திறந்து பார், நான் படியளந்தேனா அழைக்கவில்லையா என்று நீ ஏறிது கொள்வாய். படியெடுக்கவில்லை என்று ஒப்புக்கொள்ளுங்களே. படியளந்தவள் பரவலாகும். பேழைக்குள்ள அடைத்து வைத்து சக்தியாக திறந்து பார் அந்த பேழையை. சரி, பார்த்து விடலாம். அதை உணர்ந்து விட்டேன். இந்த பேழைக்குள் இருக்கும் ஜீவனுக்கு படியில் இருக்கிறாய். என்ன மகிமை இறைவா, என்னை மன்னிக்க வேண்டும். உங்களை சோதனை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களோடு விளையாடினேன். என்னை மன்னிக்க வேண்டும் ஆண்டவா. சோதனை செய்வது சோதனைக்குள்ளாக்குவது இந்த பரமனைக்கு கைவந்த கலை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பரமனையே சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று மனதில் எண்ணிவிட்டாய். இப்பதான் புரிந்துக்குள் இந்த உலகம் அனைத்துமே சிவமயம், ஆணைக்கு பெண் அடிமை என்பதை உணர வேண்டும். இது என்னால் ஒரு பொழுது ஒப்புக்கொள்ள முடியாது. படி இழந்து விட்டேன் என்று ஆணவ மனவார்த்தை என்னிடத்தில் வேண்டாம். யாரிடத்தில் பேசுகிறோம் என்று தெரிந்து புரிந்து அறிந்துதான் பேசுகிறாயா? தவறு செய்து விட்டேன், மன்னிப்பதை விட்டு விட்டு ஆணவ மனவார்த்தை இந்த உலகத்தில் முதலாக தோன்றியவள்தான், இந்த உலகத்தையே படைத்தவள்தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் எப்படி சிவமயமாகும்? சக்தியால் படைக்கப்பட்ட உலகம் இது சக்திமயமாகும். பருவதா முதலில் தோன்றினேன், இந்த உலகத்தையே படைத்தின்ற ஆழமாக உரைக்கிறாயே. முதலில் தோன்றுதல் மட்டும் போதுமா? இந்த உலகத்தை படைத்தல் மட்டும் போதுமா? அனைத்து ஜீவ வேதராசிகள் உயிர் பெற்று வாழ வேண்டுமானால் இந்த பரவன் படியளக்குவதில் அந்த ஜீவ வேதராசிகள் எப்படி உயிர் பெற்று வாழும்? படியளப்படும் இந்த பரவன் என்றால் அதை முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே அந்த ஜீவ வேதராசிகளுக்கு படியளந்து விட்டால் போதாது, சக்தியை கொடுக்க வேண்டும். சக்தியை கொடுப்பது சக்தியானவள். நான் சக்தியை கொடுக்கவில்லை என்றால் எப்படி உயிர் வாழும்? சக்தியை கொடுப்பது நான் தானே. அதை முன்வைத்து பாருங்கள், சக்தி தான் உயர்ந்தவள் என்று. பருவதா சக்தி 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 என்று ஆழமாக உரைக்கிறாயே. ஒரு மனிதனாகப்பட்ட ஒரு நாளைக்கு 3 வேளை உணவை உட்கொள்ள வேண்டும். அப்படி உட்கொண்டால் தான் அந்த மனித உடலே சக்தி என்பதை பிறக்கிறது. அந்த உணவை படியளப்பார் இந்த பரமன். இந்த பரமன் படியளக்கக்கூடிய உணவில் இருந்துதான் ஒரு மனிதனுக்கு சக்தி என்பதை கிடைக்கிறது என்றால் அதை முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே சிவமயம். இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையானது பிறந்து விளைந்த பிறகு முதலாக அம்மா என்று அழைக்கிறதா, அப்பா என்று அழைக்கிறதா? அந்த குழந்தையாகப்பட்டது முதலாக அம்மா என்றுதான் இருக்கும். அதை முன்வைத்து பாருங்கள், சக்தியானவள் நானே உயர்ந்தவளாக. உண்மைதான் பார்வதான். ஒரு பெண்ணாகப்பட்டவள் கண்ணி பரவனை மங்கை பரவடந்து ஒரு ஆடவனை பார்த்து அந்திர மந்திர மோதிரே ஆண்டவர்கள் சான்ற வீட்டிற்கும் சபையில் மாபெரும் சபைதரில் அப்பறிக்கூட மனமேடையில் அந்த மணவன் அந்த கணவனாகப்பட்ட ஒரு ஆடவனாகப்பட்ட பெண்ணின் கைத்தில் மங்களத்தை கட்டி இல்லறம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உணர்ந்து அந்த பெண்ணாகப்பட்டவள் தன் கருவதிலே 10 மாதம் வரை குழந்தையை சுமந்து எடுத்து பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கின்றார். அப்படி வளரக்கூடிய குழந்தை அம்மா என்றுதான் அழைக்கிறது. இருந்த பொழுதிலும் ஒரு ஆண்மகன் வீரியம் செலுத்தாவிட்டால் உனக்கேது குழந்தை அம்மை என்ற பட்டும் வீரியம் செலுத்துபவன் ஓர் ஆண் என்றால் அது முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே சிவமயம். மறந்து விட்டாயா? அந்த பெண்மைக்கு தாய்மை கொடுப்பவன் ஓர் ஆண் என்பதை நீ மறந்து விட்டாயா? சக்தி இல்லையே சிவனில்லை, சிவனில்லை என்றால் சக்தி இல்லை, நான் என்று நீ இல்லை, நான் என்று நீ இல்லை, பெண் என்று ஆண் இல்லை, ஆண் என்று பெண் இல்லை. பார்வதா மும்மத்திக்கு உறுத்தினான். அந்த பட்டத்தை கொடுத்தவன் திரிசூலத்தை கொண்டவனான், திரிசூலத்தை கொடுத்தவன் நெற்றிக்கண்ணை படைத்தவனான், முக்கண்ணில் நெற்றிக்கண்ணை தியானமாக கொடுத்தவன். சக்தியை மறந்து விட்டாயா? உன்னை படைத்தது நான் என்பதை மறந்து விட்டாயா? உண்மைதான் பார்வதான். நெற்றிக்கல்லை பேர்த்து தானமாக கொடுத்தேன் உரைக்கிறாய். ஏன் கொடுத்தாய்? எதற்காக கொடுத்தாய்? உன் காமத்தை தீர உரைக்காக உடற்புற நெற்றிக்கல்லை பேர்த்து எனக்கு தானமாக கொடுத்தாய். நான் கேட்டவுடனே நீ என்ன செய்தாய்? உன் நெற்றிக்கல்லை பேர்த்து எனக்கு கொடுத்தாய். அந்த நெற்றிக்கல் பேற்ற இடத்தில் உதவாகப்பட்டது பெருக்கெடுத்து ஓடி வந்தது. என்ன செய்வது? நமக்காக நெற்றிக்கல்லை கொடுத்தால் என்பதற்காக சிட்டிக்கு மண் எடுத்து உன் நெற்றில் வைத்து அழுத்தினேன். அந்த இடத்தில்தான் இந்த பாமர மக்கள் பெண்கள் அனைவரும் திலகம் என்று சொல்லக்கூடிய திலகத்திடுகிறார்களே, அன்று நான் வைத்த செட்டிக்கு மண்ணுதான் இந்த பாமர மக்கள் அனைவரும் பெண்கள் அனைவரும் திலகமாக வைக்கின்றனர். பிறகு என்னாயிற்று?
அந்த உதரவாகப்பட்டது பெருக்கெடுத்து உன் உச்சந்தலை வழியாக பிரித்து வெளியே ஓடுகிறது. அந்த நேரத்தில் மீண்டும் பார்த்தேன், சிட்டிக்கு மண்ணெடுத்து உன் உச்சந்தலை வைத்து அழுத்தினேன். அந்த உதரவாகப்பட்டது நின்று விட்டது. ஒரு குழந்தை பிறந்து விட்டால் பிறக்கும் பொழுது பள்ளமாக இருக்கிறது, உச்சி என்று உரைக்கிறார்களே, அதற்கு காரணம் என்ன? நான் வைத்த சிட்டிக்கு மண்ணுதான் ஒரு மனிதனுக்கு உச்சி என்று உரைக்கிறார்கள். பிறக்கும் பொழுது அந்த உதரவாகப்பட்டது பின்பு எங்கு ஓடி வந்தது? உன்னுடைய யோனின் வழியாக பெருக்கெடுத்து ஓடி வந்தது. ஆணின் உறுப்பு மானி, பெண்ணின் உறுப்பு யோனி. உனது யோனின் வழியாக வருகின்ற நேரத்தில் பார்த்தேன், ஒரு ஆடவன் எப்பொழுது பெண்ணின் உறுப்பை தொட இயலுமா? ஆகினால் என்ன செய்தேன்? பெண்களுக்கோ 16,000 ஏனம் பலப்படுத்தவர்கள், ஆண்களோ பலம் குறைந்தவர்கள். ஆகினால் ஆணவரை பெண் பலம் படுத்த இருக்கக்கூடிய என்பதற்காக மாதத்திற்கு ஒரு முறை மாதவனாய் போகிறது என்று சாபத்தை இந்த உலகம் எடுத்துவே அப்படி என்றால் நிபந்தனையா? என்ன நிபந்தனை? அன்று ஒரு நேரத்தில் நடனமாடுகிறோமே, அதை போன்று இப்போது நாம் இருவரும் இந்த இடத்தில் நடனமாட வேண்டும். இந்த நடனத்தில் இருவரில் யார் வெற்றி பெறுகிறார்கள் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அப்படியா? இறைவா தலைவா பரிகமே பரிகமே பாடுகிறேன், அதற்கு கேட்டார் போல் நடனம் புரிமுறம் என்று என் நினைத்தில் உனது உரைச்சி போட்டியை தோல்வி நிகழ்ச்சி செல்கிறார். வெற்றி பெற்றவன் பரமன் உலகத்துறை கொண்டிருக்கிறாயா? இந்த உலகமே சிவமயம், ஆணுக்கு பெண் அடிமை என்பதை நீ உணர வேண்டும். உணர்த்துகிற ஏற்பட்டது. அப்படி இமாச்சலத்தை விட்டு விலகி உலகத்தில் நோக்கி ஓடக்கூடிய நேரத்தில் உனது பாதத்திற்குரிய தண்டை சிலங்கப்பட்டது உடைந்து அதில் இருக்கும் 7 முத்துக்கள் 7 இடத்திலே சிதறி விழுந்திருக்கிறது. உண்மைதான், பரவதான். எப்போது இந்த பரவனை பகைத்து சென்றாயோ அந்த 7 முத்துக்கள் விழுந்த இடத்தில் நீ 7 அவதானத்தை முதல் முத்தாகப்பட்டது முச்சந்தி என்று சொல்லக்கூடிய இடத்தில் விழுந்திருக்கிறது. ஆகினால் முதல் முத்து விழுந்த இடத்தில் முட்டத்தூர், இரண்டாவது முத்து விழுந்த இடத்தில் இறையானூர், மூன்றாவது முத்து விழுந்த இடத்தில் முளச்சூர், நான்காவது முத்து விழுந்த இடத்தில் மாரிப்புத்தூர், இடத்தில் ஆறாவது முத்து விழுந்த இடத்தில் மதுராந்தகம் ஏரிக்கரை, 7வது முத்து விழுந்த இடத்தில் பூவிருந்தவல்லி. இந்த 7 முத்துக்கு விழுந்த இடத்தில் 7 அவதாரத்தை எடுக்க வேண்டும். நிறைக்கலாம் மூத்தவளாகி தலை சிறந்தவளாகி எப்போது இந்த பரவலை பகிர்ந்து சென்றாயோ பூலோகத்தில் அப்பிரிக்குற மூத்தவளாக பிறந்தவள். அந்த முதல் முத்து விழுந்த முட்டத்தூர் கிராமத்திலே நீ தெல்லியாக அவதாரம் எடுத்து எப்போது இந்த பரவலை பகிர்ந்து சென்றாயோ பூலோகத்தில் ஒரு மனிதனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு அவன் இடத்தில்
நீ படாத துன்பத்தை தூரத்தில் கொடுத்தனடி